ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் நேச்சர் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஃபிலிம், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஃபிலிம். ஓகேங்களா, அந்த ரெண்டு டாபிக் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிள் தான் அது. ஓகேங்களா, ஸோ டாப்பிக்கில் போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஃபிலிம், அதாவது நான் ப்ராஃபிட்டோட தன்மை என்ன, அதோட நேச்சரான இது என்ன பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷன் ட்ரைவன் ஃபோக்கஸ். ஓகேங்களா, இந்த என்ஜிஓ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நான் ப்ராஃபிட் ஃபிலிமோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிளியர் மிஷன் வச்சுருப்பாங்களா. ஸோ அது அட்ரஸ் சோஷியல் என்வரான்மெண்ட், அப்புறம் சோஷியலாக என்ன பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணுறது, என்வரான்மெண்ட்டான பிரச்சனை சரி பண்ணுறது, அப்புறம் கம்யூனிட்டி நீட். உங்களோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுறது, அதாவது இந்த சொசைட்டிக்கு சேவை செய்கிறது, சமூகத்துக்கு சேவை செய்யறதும் நம்ம மிகப்பெரிய நோக்கம். ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து ஜென்ரேட் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறது உங்களுக்கு முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா சேவை செய்யறதான் நோக்கம் சொல்லுவோம். ஓகேங்களா, அவங்களுக்கும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா, ஷேர் ஹோல்டர்ஸ் அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் சொல்லுவோம். ஓகே, ரெண்டு பேர் அவங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் வந்து அதுதான் அவங்களோட முக்கிய நோக்கமாக இருக்கும். ஓகேங்களா, அவங்க வந்து சர்வீஸ் கொடுக்குறது தான். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா லீகல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ லீகல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டிபிக்கல் ரிஜர்வேஷன் ஃபார் டேக்ஸ் எக்ஸம்ப்டட் ஆர்கனைசேஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் எக்ஸம்ப்டட் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணால் அது டேக்ஸ் இல்லாமல் தான் இருக்கும் மேக்ஸிமம் இந்த என்ஜிஓ நான் ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா, இது ரிலவெண்ட் லீகல் ஃப்ரேம்வொர்க்ஸ், அதாவது அதுக்கேற்ற மாதிரி ரிலவெண்ட் ஃப்ரேம்வொர்க் அதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரிசீவ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆக்சஸ் டேக்ஸ் டைரக்ட்லி டொனேஷன் சப்போர்ட்டர்ஸ். இப்போ சப்போர்ட்டர்ஸ் வந்து இப்போ நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஒரு நான் ப்ராஃபிட் ஃபிலிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் நான் வந்து சென்ட் பண்ணுறேன்னா நான் கொடுக்குற காசு வந்து நான் டேக்ஸ் கட்ட தான் ரெஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பெனிஃபிட். ஸோ பப்ளிக் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த காசு இருக்கிற அந்த டொனேஷன் வர காசு. ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் பப்ளிக் கம்யூனிட்டி பெனிஃபிட் அண்ட் கம்யூனிட்டி பெனிஃபிட் கொடுக்குறது. ஓகேங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தண்ணி வாட்டர் டேங்க் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பைப் லைன் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஈபி அந்த ஊருக்கு இருக்கிறதா, விச் மீன்ஸ் ரொம்ப கிராமமாக இருக்குன்னா உங்களுக்கு ஈபி கனெக்ஷன் கொடுக்குறதா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி செல்லாம் செய்யுது. ஓகேங்களா, சர்விங் ஸ்பெசிஃபிக் பாப்புலேஷன், ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் செய்கிறது. அட்ரஸிங் சோஷியல் இஷ்யூஸ், சொசைட்டிக் இஷ்யூஸ் என்ன இருக்கோ அது அட்ரஸ் பண்ணி சரி பண்ணுது. அப்புறம் ப்ரொமோட்டிங் எஜுகேஷன், அங்கே இருக்க பசங்க வந்து எஜுகேஷன் கற்றுக் கொடுத்து அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறது. ஓகேங்களா, அப்புறம் வந்து அட்வான்சிங் த ஆர்ட்ஸ், அதாவது மற்ற விஷயத்தில் வந்து கற்றுக் கொடுத்து சொல்லலாம் பேசிக். ஓகேங்களா, அதான் பப்ளிக் பெனிஃபிட்டுக்காக இவங்க சேவை செய்யறது தான் அந்த என்ஜிஓட நம்ம நேச்சர் பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாலண்டியரிசம் அந்த பேன்தெரபி. ஸோ இந்த பேன்தெரபி தான் என்னன்னா நான் நல்ல செய்யறது, வாலண்டியராக போய் நல்ல செய்யணும்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ரிலே ஆன் வாலண்டியர்ஸ் ஹூ கான்ட்ரிபியூட் தர் டைம். அதாவது பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் வந்து வரவேற்கிறாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து அவங்களோட டைமை கொடுத்து அவங்களோட ஸ்கில்லை வந்து மற்றவங்க சொல்லிக் கொடுத்து, அப்புறம் எக்ஸசைஸ் ஃபர்தர் ஆர்கனைசேஷன் மிஷன் அவங்க அந்த ஆர்கனைசேஷன் மிஷனுக்காக உழைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க அது பண்ணுறோம் செய்கிறாங்க. ஓகேங்களா, என்ஜிஓ வந்து அந்த பேஸில் தான் இயங்கிட்டு இருக்கு, வாலண்டியர்ஸோட தான் அது இயங்கிட்டு. ஓகேங்களா, ஸோ தே ஆல்சோ டிபெண்ட். அவங்க வந்து இந்த என்ஜிஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா டொனேஷன்ஸ், கிராண்ட்ஸ். ஓகேங்களா, டொனேஷன் தான் காசு வருது, கிராண்ட் தான் கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் ஃபண்ட் ரைசிங் எஃபர்ட்ஸ். ஓகேங்களா, ஃபண்ட் ரைசிங் இன்கேஸ் எதில் காசு இல்லைனா ஃபண்ட் ரைசிங் நம்ம நிறைய இடத்துல பார்த்துடலாம். ஓகேங்களா, அந்த ஒரு அந்த என்ன ஆர்கனைசேஷன் நேம் போட்டு நமக்கு உண்டி இடத்துல இருக்குன்னு கேட்பாங்க காசு. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப். ஓகேங்களா, அப்புறம் அந்த ஹோட்டல் முன்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் அது மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்குறது அந்த பசங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து ஆப்ரேஷன் அவங்க ஆப்ரேஷன் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ். ஸோ போர்ட் கவர்னன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்க அந்த விச் மீன்ஸ் அந்த நான் ப்ராஃபிட் ஃபிலிமை பார்த்துக்கிற போர்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபிக்கலி கவர்ன் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் சொல்லலாம். ஓகேங்களா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லலாம், போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் சொல்லலாம். அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஓவர்சீயிங் த ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டிஸ். அவங்க தான் வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஓவர்சீ பண்ணுவாங்க, பார்த்துப்பாங்க. ஸோ அந்த பார்த்தா எதுக்கு அதையும் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் நடக்கிறாங்களா, இவங்க கம்ப்ளைண்ட்ஸ் கேட் பண்ணி தான் நடந்துக்கிறாங்களா, லீகல் ரெக்யர்மெண்ட்ஸை, அப்புறம் ஸ்ட்ராட்டஜி டிசிஷன் இவங்க தான் எடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் தான் எடுப்பாங்க நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ட்ரான்ஸ்பிலிட்டி. ஓகே, என்ஜிஓ தானே நான் ப்ராஃபிட் தானே, இவங்க அதுக்கு யாருக்கு அக்கௌண்டபிளாக இருக்குன்னா எஸ் இவங்க அக்கௌண்டபிளாக இருக்கும். ஓகேங்களா, அக்கௌண்டபிள் பார்த்தா ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா, அவங்க கூட இருக்க எல்லாருக்கும் அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான், அவங்க எல்லாருக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஓகேங்களா, நடத்துறவங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டோனர்ஸ், பெனிஃபிஷரி, டோனருக்கும் அவங்க ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்கணும். பெனிஃபிஷரி யார் போய் கொண்டு சேர்த்தோ அவங்களுக்கும் ட்ரான்ஸ்பர் ஆகணும். வாலண்டியர் வந்து ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுக்கும் வந்து வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லணும். பார்த்து பப்ளிக் அப்புறம் பப்ளிக்கும் சொல்லணும். ஓகேங்களா, ஸோ மெயின்டைன் ட்ரான்ஸ்பரன்சி. இது மாதிரி பப்ளிக்கு சொல்லும் போது அதிகமான டொனேஷன் வரும். ஓகேங்களா, அதுக்காக சொல்லலாம். ஸோ மெயின்டைன் ட்ரான்ஸ்பரன்சி ஏன் மெயின்டைன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து எல்லோரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் மெயின்டைன் பண்ணால் தான் அது நல்ல வகையில் கொண்டு சேர்க்க முடியும். ஓகேங்களா, ஆப்ரேஷன்ஸ், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஓகேங்களா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் நம்ம வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்பரண்டாக கொடுக்கணும். அப்புறம் அவங்க பண்ணுற ஆப்ரேஷன்லேயும் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கணும், அவங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ட்ரான்ஸ்பரண்டாக விஷயம் தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா, எந்த ஒரு கல்லம் எந்த ஒரு ஃப்ராட் அண்ட் மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அண்ட் யூஸ் அதர் ரிசோர்ஸ் எல்லா ரிசோர்ஸ் யூஸ் பண்ணதுக்கான ப்ரூஃப் எல்லாமே அதை வச்சுட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்திக்கல் கன்சிடரேஷன். ஸோ எத்திக்கல் கன்சிடரேஷன் பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி. ஓகேங்களா, பிகாஸ் அவங்க மற்ற காசு யூஸ் பண்ணுறாங்க, மற்ற காசு பப்ளிக் டொனேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அவங்க ஹை எத்திக்கலாக பிகேவ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஆனஸ்ட்டு ஃபண்ட் ரைசிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ரெஸ்பான்சிபிள் யூஸ் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா, ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அந்த கலெக்ட் பண்ணுற ஃபண்டை வந்து ரெஸ்பான்சிபிள் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் கம்பெனிஸ் வந்து லீகல் ரெகுலேட்டிவ்ஸ் அந்த லீகல் ரெக்யூமெண்ட்ஸ் வந்து இங்கே பரிந்து நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஃபிலிம்ஸ். ஓகேங்களா, ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஃபிலிம் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, அதை இந்த வீடியோவில் அரேஞ்ச் பண்ண பார்த்துலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன். சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்
டெடிகேட்டட் டு ப்ரொவைடிங் சர்வீசஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் சப்போர்ட் இண்டிவிஜுவல் ஆர் கம்யூனிட்டிஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஃபோக்கஸ் ஆன் ஏரியா சச்சஸ் போவர்ட்டி, அப்புறம் வந்து அதாவது ரொம்ப வறுமையில் இருக்க இடம், அப்புறம் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிற இடத்துல பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துக்கு வந்து அங்கே பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து தனித்து விடப்பட்டிருக்காங்க, வந்து கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்கள போய் பார்த்து அந்த மாதிரி பீப்புளை போய் பார்த்து சரி பண்ணுவாங்க. அப்புறம் எஜுகேஷன் இல்லைனா அங்கே போய் ரொம்ப கிராமமாக இருக்குன்னா எஜுகேஷன் சொல்கிறாங்க. அப்புறம் டிசாஸ்டர் ரிலீஃப், நமக்கு வந்து இப்போது புயல்லாம் வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரொம்ப பாதிக்குது, அது மாதிரி இடத்துல வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் பேசி சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொவைடு கிராண்ட்ஸு ஃபண்டிங்ஸு. இப்போ ஃபவுண்டேஷன் வந்து நான் ப்ராஃபிட் என்டர்பிரைஸ், இவங்களும் நான் ப்ராஃபிட் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடு கிராண்ட்ஸ் அண்ட் ஃபண்டிங் கொடுப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபோர்ட் த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து ஃபவுண்டேஷன்ஸ் வந்து இவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. யாருக்கு? நான் ப்ராஃபிட்ஸ். அவங்க வந்து அந்த சர்வீஸ்லாம் பண்ணாங்க ஓகேங்களா. அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் கார்பரேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு வந்து இவங்க ஜஸ்ட்டு ஃபண்டு கொடுப்பாங்க. அதான் ஃபவுண்டேஷன் நம்ம சொல்லுவாங்க பேசி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன். ஸோ ஹெல்த் அண்ட் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா இப்போ இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த், ப்ரிவென்ட் டிசீஸ். இப்போ வந்து பப்ளிக்கோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது ஓகேங்களா. இப்போது ரிச் கிளாஸ் இருக்கவங்க ஓகே, இப்போ லோ கிளாஸில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களோட ஹெல்த் வந்து பாதுகாக்கிறாங்க. அப்புறம் ப்ரிவென்ட் டிசீஸஸ். இப்போ கொரோனா வந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போட்டாங்க வேக்சின். ஸோ அப்புறம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பே பண்ணி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலையும் போட்டாங்க. அப்புறமா ப்ரிவென்ட் டிசீஸ் பண்ணுவாங்க. டிசீஸ்க்கு வந்து இவங்க என்ஜிஓ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஊருக்கே எடுத்துகிட்டு போய் ஊசி போடுவாங்க ஜஸ்ட் அது மாதிரி. அப்புறம் ஹெல்த் கேர் சர்வீசஸ். ஸோ ஹெல்த் கேர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. நம்ம ஊர் நிறையா ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் இருக்குங்களா, அவங்களாம் மாதிரி தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹெல்த் இஷ்யூஸ் ஓகேங்களா. இந்த ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப கடினமாக இருக்கும், ஓவர் கம் பண்ண முடியாது. அதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதிகமான பட்சத்தில் வந்து சில பேர் விட்டுருவாங்க ஓகேங்களா. தேர் இஸ் நோ ஆப்ஷன் அட் ஆல் ஃபார் த புவர் பீப்புள்ஸ். ஏன்னா புவர் பீப்புள்ஸுக்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்படின்னும் போது அவங்க பண்ணுவாங்க. அது என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சரு, HIV, எய்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குமா ஒன்றும் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கும் இவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் அன்டிசர்வ்டு கம்யூனிட்டிஸ். இப்போ அன்டிசர்வ்டு கம்யூனிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஆக்சஸ் பண்ணவே முடியாது, அவங்களால இப்போ யூஸ் பண்ணவே முடியாது இந்த ஹெல்த் கேர் சிஸ்டமை அப்படின்றவங்க கூட அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ஏதோ ஒரு மலைக்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன கிராமம் இருக்குது, ஒரு 4-5 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கவங்க இப்போ ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி தேவைப்படுது, உடம்பு சரியில்லாம் இல்லை அடிப்படை ஹாஸ்பிட்டல் ஒன்று தேவைப்படுதுன்னா அங்கே இது மாதிரி வந்து ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன் மாதிரி சின்னதாக ஒரு கேம்ப் வாட் எவர் இட் இஸ் எல்லாம் பர்மனெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு அங்கே பார்த்துக்கிறது, அங்கே வந்து ஃப்ரீயாக பண்ணி தரது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், இந்த ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு சேவையாக செய்வாங்க. அதுதான் இந்த நான் ப்ராஃபிட் ஃபிலிமில் அவங்க வராங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ப்ரோக்ராம். ஸோ நம்ம இது வந்து நம்ம நார்மலாக தெரிஞ்சது தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ ப்ரொமோட் லேர்னிங் அண்ட் லிட்ரஸி ஆக்சஸ் எஜுகேஷன் ஓகேங்களா. இவங்க வந்து ஈஸியாக ஒருத்தங்க கற்றுக்கிட்டு லைஃப்பை படித்து நெக்ஸ்ட் போகிறதுக்காக இவங்க ஃப்ரீயாக வந்து சொல்லித்தரோம் ஓகேங்களா. சப்போர்ட் ஸ்கூல்ஸு, ஸ்காலர்ஷிப்பு ஸ்கூலும் கொடுப்பாங்க, ஸ்கூலுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, இல்லை காலேஜுக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, எல்லா படிப்புக்கும் கொடுப்பாங்கன்னா அவங்களே தனியாக ஸ்கூல் வச்சு அங்கே படிக்கிறது ஃப்ரீயாக வைப்பாங்க. விச் மீன்ஸ் பார்த்தா லோவர் கிளாஸ் பீப்புள்ஸ் ஓகேங்களா. நம்மளால் முடியாத பட்சத்தில் நம்ம பண்ணிடலாம், முடியாத பட்சத்தில் அவங்கள நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்கிறாங்க எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ப்ரோக்ராம். அந்த டியூட்டரிங் அவங்க சொல்லித்தரதா இருக்கட்டும், அப்புறம் டெவலப் எஜுகேஷன் ரிசோர்ஸஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிசோர்ஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ணி கொடுப்பாங்க, நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ என்விரான்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்விங் த என்விரான்மெண்ட் பாதுகாக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு என்னென்னு பார்த்தா இவங்களோட வேலை இந்த ஆர்கனைசேஷனில் சச் அஸ் கன்சர்வேஷன், அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்ச், அந்த பாதுகாக்கப்படக்கூடிய இடத்த பாதுகாக்கப்படுறது, அப்புறம் கிளைமேட் சேஞ்ச். இது மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, நம்ம தான் இந்த நாட்டை இந்த உலகத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம வந்து சரி பண்ணணும், நம்ம வந்து தூய்மையாக வச்சுக்கணும், அப்போ தான் அதுவும் நல்லாயிருக்கும். பொல்யூஷன் ப்ரிவென்ஷன், அதாவது பேப்பர் எரிக்காதீங்க, டயர் எரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த அவேர்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரிவென்ஷன் ஓகேங்களா. நாட்டுக்குள்ளே தானே தண்ணி இல்லை, அதிகமாக வெயில் அடிக்குது. எதுக்கு அதிகமாக வெயில் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மரத்தை வெட்டிட்டாங்க, அதிகமாக வெயில் அடிக்குது, மழை பெய்ய மாட்டேது. ஸோ சம் இஷ்யூஸ்லாம் இருக்குங்களா, இந்த குளோபல் வார்மிங் இஷ்யூஸ், அதை பற்றி அவேர்னஸ் கொடுப்பாங்க. அது எங்களுடைய என்விரான்மெண்ட் ஆர்கனைசேஷனில் வேலை சொல்லலாம், அதாங்க சரி பண்ணுவோம் அவங்க பரிமாவும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீச்சை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா. அவங்க வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் அண்ட் கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளலாம் போய்ட்டு அது க்ளீன் பண்ணது ஓகேங்களா. ஸோ அனிமல்ஸ் டொமஸ்டிக் அண்ட் வைல்டு ஓகேங்களா. நார்மல் அனிமல்ஸு ப்ளஸ் டொமஸ்டிக் நம்ம அனிமல்ஸு டொமஸ்டிக் அனிமல்ஸ் சொல்லலாம். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஆடு, மாடு, டாக்ஸ் இதெல்லாம் வந்து வரும். வைல்டுனா தான் சிங்கம், புலி, கரடி அதெல்லாம் வரும் ஓகேங்களா. ஸோ அனிமல் ரெஸ்கியூ, அனிமல் எல்லாம் மாற்றி நாங்கள் போய் ரெஸ்கியூ பண்ணுறதாகட்டும். அப்புறம் வந்து ரீஹபிலிட்டேஷன் அவங்க வந்து இது வந்து சரி பண்ணுறதா இருக்கட்டும். ஆனால் ரொம்ப அடிபட்டிருக்கு, விச் மீன்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு ஏதோ நோய், எல்லாம் சரி பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் கன்சர்வேஷன் அதை பாதுகாக்கணும். அப்புறம் அட்வைஸ் ஃபார் அனிமல் ரைட்ஸ், அனிமல் யாரும் குடும்பப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு ரைட்ஸ் வாங்கி கொடுக்குறது ஓகேங்க. அவங்க வந்து அந்த அனிமலுக்கான சரியான ரைட்ஸ் வாங்கி இந்த ப்ளூ கிராஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் ரொம்ப குப்பைலாம் போடுவாங்க. விச் மீன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த
பிளாஸ்டிக் கவர்லாம் போய்ட்டு நிறைய கடல் வாழ்விடங்களை வந்து அழிக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதும் இவங்க பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு மாதிரினா நம்ம இந்த பீச்சில் வந்து இந்த எண்ணெயெல்லாம் கசிஞ்சிச்சு, எண்ணெய் இதுவாகிடுச்சு சொன்னால் அதை வந்து க்ளீன் பண்ணாங்களா. ஸோ அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக வந்து இந்த வேர்ல்ட் லைஃபு அதாவது இந்த அனிமலுக்கு ப்ளஸ் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும் அது இவங்க இப்போ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ அது பண்ணுறதும் இவங்க தான் சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் அண்ட் ஃபெய்த் பேஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ ரிலீஜியஸ் அண்ட் ஃபெய்த் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிலீஜியஸ் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இது மாதிரிலாம் இருக்காங்க வச்சுங்களேன். இப்போ இதில் அவங்கவுங்க ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்கன்னா ஃபெய்த் பேஸ்டு. ஸோ ஸ்பிரிச்சுவல் கைட்லைன்ஸ் அவங்களால ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். இப்போ வந்து இங்கெல்லாம் செருப்பு போடக்கூடாது, இங்கே இது பண்ணக்கூடாது அப்படின்றது விட அது வந்து ரூல்ஸு. அந்த இது அந்த அவங்க கடலை ஃபாலோ பண்ணி நடிக்கிறது. அந்த கடலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிக வாழ்க்கை முறையுமே எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும். ஸோ அதிகம் ஆசைப்படாமல் சின்னதாக வச்சுக்கிட்டு சின்னதாக ஒரு லைஃப் நடத்திட்டு ஸோ அதுமாதிரி இந்த ஆர்கனைசேஷன் இருந்தால் அவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க அந்த காயோட கட்டுன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி இருக்கவங்க வந்து இந்த ரிலீஜியஸ் ஃபெய்த் ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. அது அந்த கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, அந்த சர்க்கிளுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபினான்ஷியலாக அந்த என்ன அவங்களுக்கு அந்த பொருள் வேணால் பொருள் வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த நாள் மீட் பண்ணோம். அதை பெறுவது உங்கள் பாலா.